கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிற ஒவ்வொருத்தரையும் பேர் பெற இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வாக்குத்தத்தமாக இந்த டிசம்பர் மாதத்திலையும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். இது வாக்குத்தத்த செய்தியாக இருக்கும். உற்சாகமாக கேளுங்க. இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 11 மாதமா, கடந்த சில வருடங்களா நீங்க அநேக காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த எதிர்பார்ப்பு இன்னும் நிறைவேறாதது போல தள்ளி 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 போய்கொண்டு இருக்கிறது போல உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்க மன சோர்வு அடைஞ்சிட்டீங்க. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஒரு சில எதிர்பார்த்த முடிவுகள், நன்மையான முடிவுகள், ஆசீர்வாதமான முடிவுகள் இந்த வருஷத்திலேயே உங்களுக்கு துவக்கத்திலே கிடைச்சிரும்னு நினைச்சிங்க. அது பதவி உயர்வா இருக்கலாம், அது பணமா இருக்கலாம், அது ஆசீர்வாதமா இருக்கலாம், அது சுகமா இருக்கலாம், அது ஒரு மிகப்பெரிய ஸ்தானமா இருக்கலாம், அல்லது குழந்தை பாக்கியமா இருக்கலாம், அது குடும்பத்தில் இருக்கிற சமாதானமா இருக்கலாம். உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க ஏசப்பாவுக்குள்ள வந்துருவாங்க இந்த வருடத்திலேயாவது அப்படி நீங்க ஆர்வமாய் செபித்து அழுது புலம்பிக் கொண்டிருந்த காரியமாக இருக்கலாம். இல்ல எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க, அவாய்ட் பண்றாங்க, என்னால எதையும் சாதிக்க முடியல, ஏன் நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த வருடத்திலேயாவது என் வாழ்க்கை மாறாதா என்று கேள்வியோட இந்த வருஷத்தை துவங்கும் பொழுது நிச்சயமா இந்த வருஷத்துல அப்படிப்பட்ட மேன்மை உயர்வு கிடைச்சிரும் என்று சொல்லி எதிர்பார்ப்போட நீங்க இருந்தீங்க. ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து 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 தள்ளி போய்கிட்டே இருக்குது. அது ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து காத்திருந்தீங்க, தள்ளி போயிட்டே இருந்துச்சு. போன மாதத்துல கர்த்தர் நமக்கு சொல்லும்போது, கர்த்தர் வந்து சீயோனுக்கு இறங்கி சுத்தணும், இஸ்ரவேலுக்கு தயவு செய்யும் காலமும் குறிச்ச நேரமும் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சுன்னு சொல்லி ஆயத்தப்படுத்திட்டாரு அவரு. இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. இந்த வசனம் உங்களுக்கு என்ன புரியும்னு கேட்டா, நீங்க எதிர்பார்த்துக்கிற முடிவை ஆண்டவர் சீக்கிரமா தந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது தீமைக்கு இல்லை, நன்மைக்காக மட்டும்தான், சமாதானத்துக்கு ஏதுவா அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அற்புதத்தை, அதிசயத்தை செஞ்சிருவாருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த வசனத்தை நீங்க பரிசுத்த பைபிள்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு விளக்கமா புரியும். பரிசுத்த பைபிள்ல சொல்லும்போது, நான் இதனை கூறுகிறேன் ஏனென்றால் உங்களுக்காக நான் வைத்துள்ள திட்டங்களை நான் அறிவேன். நம்ம ஒவ்வொரு மாதம் சொல்றோம், கர்த்தர் என்னுடைய தரிசனத்தை, திட்டத்தை, அழைப்பை, அபிஷேகத்தை ஒருவேளை மறந்துட்டாரோ, ஒருவேளை நடக்குமோ, ஒருவேளை நடக்காதோ அப்படின்னு என்னை ஆண்டவர் நினைக்கிறாரா, அப்படியெல்லாம் நமக்கு கேள்வி வருது. இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக நான் வச்சிருக்கிற திட்டங்களை நான் அறிவேன், எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இச்செய்தி கர்த்தரிடத்தில் இருந்து இந்த செய்தி வருகிறது. நான் உங்களுக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன், உங்க வாழ்க்கைக்காக நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறேன். அந்த திட்டம் என் நினைப்புல இருக்குது, நான் அதை பத்தி நன்றாவே அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நான் உங்களை துன்புறுத்தும் வகையில் திட்டமிட மாட்டேன். நான் உங்களை துன்புறுத்தணும், உங்களை வேதனைப்படுத்தணும், உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிப்பட்ட காரியங்களையோ, அப்படிப்பட்ட செயல்களையோ, அப்படிப்பட்ட காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்கும்படி ஒரு நாளும் திட்டமிடவே இல்லை. உங்களை துன்பப்படுத்துற காரியத்தை உங்க வாழ்க்கையில வரணும்னு ஒரு நாள் நான் செயல்படுகிறதில்ல, திட்டமிடுகிறதே இல்லை என்று சொல்லுகிறார். அப்படின்னா துன்பப்படுத்துற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில வர கர்த்தர் விரும்பவில்லை. அப்புறம் சொல்றாரு, உங்களுக்கு நம்பிக்கையை தரவும் நல்ல எதிர்காலம் அமையவும் நான் திட்டமிட்டிருக்கிறேன்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், உங்களுக்கு நம்பிக்கையை தருவேன். உங்க இழந்து போயிட்டீங்க நம்பிக்கை, 11 மாசத்துல இல்லாம போச்சு, அந்த நம்பிக்கை தரவும், அது மாத்திரமல்ல நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு அமையவும் நான் திட்டமிட்டு இருக்கிறேன், அதை நான் செயல்படுத்துகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னொரு பொது மொழிபெயர்ப்புல சொல்லும் பொழுது என்ன சொல்லுதுன்னா, வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே வைத்திருக்கேன், தீமையான திட்டங்களை வைக்கவே இல்லை. உங்களை துன்பப்படுத்துகிற காரியம் உன் வாழ்க்கையில வரும்படி நான் நினைச்சது கூட இல்லை அப்படி சொல்லி அங்க சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்பார்த்த நல்ல முடிவு, வளமான வாழ்க்கை, நல் வாழ்க்கை அமைய போகிறது. கர்த்தர் நம்மை குறித்த நல்ல திட்டங்களையே அவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிற முடிவு இந்த மாதத்தில் வெளிப்படும், இந்த மாதத்திலிருந்து வெளிப்படும், இந்த மாதத்தில் வெளிப்படும், இந்த மாதத்திலிருந்து எதிர்பார்த்த நல் முடிவு வெளிப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நல்ல திட்டங்கள் உன் வாழ்க்கையில நம்ம சுத்தரம் வெளிப்பட போகிறது, நல்ல வாழ்க்கை உன் குடும்பத்தில் இனிமே அமைய போகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாசிங்க எரேமியா 29வது அதிகாரம் 10வது வசனம். பாபிலோனில் 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து நான் உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறாரு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 70 வருஷம் பாபிலோன்ல அடிமையா இருக்கிற இஸ்ரவேலர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு காரியத்துல நாம் அறியாமல் சிக்குண்டு இருக்கிறோம், அறியாம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது ஏதோ ஒரு சிறையிருப்பா இருக்குது, அந்த சிறையிருப்புல இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிறையிருப்பை விட்டு இந்த மாதத்துல உன்னை வெளியில கொண்டு வந்து உனக்கு நல்ல வாழ்க்கைய, நல்ல எதிர்காலத்தை, வளமையான செழிப்பான வாழ்க்கையை கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது நல்ல திட்டங்களா இருக்கும். உன்னை துன்புறுத்துகிற காரியங்களை இனி அவர் வர விடுவது இல்லை. உன் இருதயத்தை உடைக்கிற, உன்னை வேதனைப்படுத்துகிற துன்பமான காரியங்கள் உன் வாழ்க்கையில அமைச்சர் வர விடாதபடி கர்த்தர் உன்னை நல் வாழ்க்கைக்கு நேராய் அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உங்க எதிர்காலம் அது ஆசீர்வாதமாய், அது என்னன்னா ஒரு விலையேறப்பட்டதாய், அது மகிமை உள்ளதாய் மாறும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஒரு விடுதலை குறித்து எதிர்பார்ப்பு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்த பொழுது, இந்த வார்த்தையை கர்த்தர் என்னுடைய இருதயத்துல மனதில் வைத்த பொழுது அவர் ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்னன்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி அதை காண்பித்து ஒரு வேத பகுதி எடுத்துங்க. எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை நாம் அதை பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வார். 37 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 வாசிக்கலாம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குல கொண்டு போய் நடுவில் என்ன செய்யறாருன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி நிறுத்துகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி இப்ப அவரும் 70 வருஷம் சிறையிருப்புல பாபிலோன்ல தான் இருக்கிறாரு. அப்ப அவர் ஆவிக்குள்ளாக்குறாரு. அவருடைய ஆவியை மட்டும் எடுத்து கொண்டு வந்து ஒரு பள்ளத்தாக்குக்கு வர்றாரு. அங்க என்ன செய்யுதுன்னா, அங்க எலும்புகள் நிறைஞ்சிருக்குது. அந்த இடத்துக்கு இவருடைய ஆவியை கொண்டு வந்து ஆவியில காமிக்கிறாரு. ஆவிக்குள்ளாயி அங்க கொண்டு வந்து கர்த்தரே கொண்டு வந்து காண்பிக்கிறார். அப்போ அங்க அவர் என்ன செய்யறார், எலும்புகளின் பள்ளத்தாக்குகளின் நடுவில் அவர் என்ன செய்கிறாரு, நிற்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். எதை சுற்றி நடக்க பண்ணினாரா? அந்த எலும்புகள் உள்ள அந்த பள்ளத்தாக்க சுற்றி அவர் நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே
அந்த பள்ளத்தாக்குல வெட்ட வெளியில அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அது மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. உலர்ந்து போன உங்கள் எலும்புகளை கர்த்தர் உயிர் அடைய பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறார். இங்க இருக்கிற எலும்பு திரளா இருக்குது. அந்த எலும்பு ரொம்பவும் உலர்ந்திருக்கு. அதாவது மிகவும் உலர்ந்து போய் கிடக்குது. கொஞ்சம் கூட அது ஈரம் இல்லாத அளவுக்கு மிகவும் உலர்ந்து போய் வறண்டு காணப்படுது. அதை அவர் என்ன செய்வார், அங்கே காண்பித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவியில அதை நடக்க பண்ணி 3வது வசனம், அவர் என்னை நோக்கி இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்போ கர்த்தர் பேசுறாரு, இந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குல வந்துட்டியே, இந்த மகா திரளா எலும்பு கூடுகள் கிடக்குது, இந்த எலும்பெல்லாம் உயிர் அடையுமா? இந்த எலும்புக்கு உயிர் வருமா? இந்த எலும்புக்குள்ள நரம்பு, சதை, ரத்தம், தோல் எல்லாம் உண்டாகுமா? அப்படி சொல்லி என்ன செய்கிறாருன்னா, கர்த்தர் கேட்டாரு. கர்த்தர் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இது எனக்கு தெரியாத ஆண்டவரே, யாருக்கு தெரியும்? நீர் அறிவர், உங்களுக்கு தெரியும், எனக்கு என்ன செய்ய அதை பத்தி தெரியாது. இது மிகவும் வளர்ந்து போய் இருக்குது. இது உயிரடையுமா? இது எலும்புமா? இது மறுபடியும் உருவாகுமாங்கிறது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்க வாழ்க்கை உயிரடையுமா? உங்க எலும்பு உலர்ந்து போய் இருக்குது, உங்க வாழ்க்கை வறண்டு போய் இருக்குது, உங்க எதிர்காலம் பட்டு போய் இருக்கிற மாதிரி இருக்குது, தொழில்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி எல்லாம் வனாந்திரமா இருக்குது, எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காதனால எல்லாம் பாலைவனத்தை போல இருக்கிறது, ஒரு நீருற்றையும் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாம இருக்குது, மேகங்கள் இல்லை, மழை பொழியறதுக்கு வாய்ப்பு இல்லை, வறட்சி நீங்கிறதுக்கு வழியே இல்லை, எல்லாம் முடிந்த நிலைமையில இருக்கு. நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, உன் வாழ்க்கை உயிரடையும் என்று விரும்புகிறாயா? அது உயிரடையும் என்று நினைக்கிறாயா? அப்படி கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? கர்த்தர் சொல்லுகிறாரு பாருங்க, அடுத்த வசனம், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து, உலர்ந்த எலும்புகளே. ஆமா, இப்போ ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறாருன்னா, தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, நீ என்ன சொல்லணும் அப்படிங்கிற காரியத்தை அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை இல்லாம போன வாய்ப்பில்லாததை, சாத்தியமல்லாததை பார்த்து என்ன செய்ய, நீ தீர்க்க தரிசனம் உரை அவைகளை பார்த்து என்ன சொல்லணும், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அடுத்து, கர்த்தராகிய ஆண்டவர் இதோ அப்பொழுது உயிர் அடைவீர்கள் என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை பார்த்து, இதோ நான் உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்க உயிர் அடைவீர்கள், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆவிக்குள்ளாய் இருக்கிற எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவன் முழுசா மனுஷனா வரல, அவனுடைய ஆவி அவனை விட்டு வெளியில போய் ஒரு இடத்துல எலும்புகள் பள்ளத்தாக்குல நிக்குது. அந்த அவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய ஆவியை பார்த்து கர்த்தர் பேசுகிறார், இதெல்லாம் நீ சொல்லு, உலர்ந்த எலும்பை பார்த்து பேசு, அது உயிரடையும்னு சொல்லு, அது என்ன செய்யும், நரம்பு உண்டாகும்னு சொல்லு, அதுல மாம்சம் உண்டாகும்னு சொல்லு, அதுல தோல் மூடும்னு சொல்லு, அதுக்குள்ள ஆவி உண்டாகும்னு சொல்லு, நீங்க எல்லாம் உயிர் அடைவீங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, சொல்லு. ஊழியக்காரன் பார்த்து சொல்றாரு, சொல்லு, உயிர் அடைவீங்கன்னு சொல்லு, நீ திரள் சேனையா எழும்புங்கன்னு சொல்லுங்க, மறுபடியும் நீங்க உயிர் பிப்பீங்கன்னு சொல்லுங்க. மண்ணோடைய நாத்துமா ஓட்டி கொண்டிருக்கிறது, அவர் வசனம் உயிர்ப்பிக்கும்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப சொல்றாரு, சொல்லு, உயிர் அடையும் என்று சொல்லுங்கிறாரு. உடனே 7வது வசனத்துல, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் இதோ அசைவு உண்டாகி எலும்போடு சேர்ந்து கொண்டது. இதோ மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது. இப்போ தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. அது காஞ்சு பெரிய கூட்டமா திரளா கிடக்குது எலும்பு, எது கை எது எதனுடையதுன்னு தெரியாது.
அது கோர்க்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்ப தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி உன் எலும்பு உயிரடையும், நரம்பு உண்டாகும், தோல் உண்டாகும், மாமிசம் உண்டாகும், எல்லாம் அதன் சரீரத்தோட ஒன்று கூடி கொள்ளும் என்று சொல்லி அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்தோடனே அந்தந்த உடம்போட, அந்தந்த தலையோட, அந்தந்த கையோட, காலோட என்ன செஞ்சு அந்தந்த எலும்பு தானாய் நகர்ந்து கொண்டு போய் ஒன்று கூடி இணைய ஆரம்பிச்சது. செதறி கிடக்கிற மனுஷ எலும்பு கூடு இப்ப ஒன்னா சேருது. 1 அல்ல, 2 அல்ல, 1000 அல்ல, 10000 அல்ல, பல லட்சம் எலும்பு கூடுகள் அது கிடக்குது. எல்லாம் ஒன்று சேர ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு என் எலும்புகள் கட்டு விட்டது, என் எலும்பெல்லாம் கட்டி விட்டுருச்சு. துண்டு துண்டு ஆக்கப்பட்டது போல முற்றிலும் உடைக்கப்பட்டு ஒன்று சேர்க்க முடியாத, ஒட்ட வைக்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கை சிதறி இருக்கிறது. என் இருதயம் நொறுங்கி இருக்கிறது. அதை யாரும் ஒன்று சேர்க்க முடியாது. என் எதிர்காலத்தை சிறப்பாக்க முடியாது. எனக்கு நேரிடுகிற நிந்தையும் அவமானத்தையும் யாராலையும் மாற்ற முடியாது. எனக்கு ஒரு எதிர்காலமே இல்லை, எனக்கு ஒரு நல்வாழ்க்கையே இல்லை. இதோடைய என் வாழ்க்கை முடிஞ்சிடும். மற்றவங்களை நம்பி, மற்றவங்களை சார்ந்து, மற்றவங்களை தேடி, மற்றவங்களுடைய உதவியை நம்பி என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடும். எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இல்லை. நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. கடைசி வரை என் வாழ்க்கை மற்றவங்களுக்கு பாரமாத்தான், என் குடும்பத்துக்கு பாரமாத்தான் மாறப்போகுது. என்னால என் தாய் தகப்பனையோ, என்னால என் குடும்பத்தையோ, என்னால என் உடன் பிறந்தவங்களையோ, என் பிள்ளைகளுக்கு கூட நான் நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்கிற ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாத நிலைமையில இருக்கிறேன். எல்லாம் முடிஞ்சது. வியாதி ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம், கஷ்டம் ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம், கேள்விகள் 1000 கேள்விகள் ஒரு பக்கம் என்னை சூழ்ந்திருக்கிறது. எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. என்ன இருக்குது நான் உயிர் வாழ? நம்பின நம்பிக்கை போயிருச்சு. கணவன் போயிருக்கலாம், மனைவி போயிருக்கலாம், பிள்ளைகள் போயிருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் போயிருக்கலாம். எல்லாம் போயிருச்சு. நம்பிக்கையற்ற நிலைமையில மிகவும் உலர்ந்து இருக்கிறேன். இனி ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு இல்லை. காலமெல்லாம் என் வாழ்க்கை இப்படித்தான் முடிய போகுது. கஷ்டத்தோடே என் வாழ்க்கை, கண்ணீரோடே என் வாழ்க்கை, வேதனையோடே என் வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கை இப்படி முடிய போகிறது இல்லை, அது மகிமை உள்ளதாத்தான் முடியும். யாக்கோபு கண்ணீரோடே பாதாளத்தில் இறங்குவேன், துக்கத்தோடே பாதாளத்தில் இறங்குவேன்னு சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு அழுத அவருடைய வாழ்க்கை முடிவு காலம் அது வேதனையோட முடியவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாமுடைய வாழ்க்கை வேதனையோட முடியவில்லை. ஈசாக்கினுடைய வாழ்க்கையும் கடைசி காலம் வேதனையோடு முடியவில்லை. மகன் ஒரு பக்கம், மூத்த மகன் ஒரு பக்கம், இளைய மகன் ஒரு பக்கம், பிரிஞ்சு குடும்ப நாளாமலையா கிடக்குது, சிதறி சின்னாவனமா கிடக்குது. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. என் பிள்ளைகள் ஒண்ணு சேராது. மூத்தவன் இளையவனை கொள்ள நினைக்கிறான், இளையவன் மூத்தவனை கொள்ளை அடிக்க நினைக்கிறான். குடும்பத்துக்குள்ள பெற்ற பிள்ளைகளை சிதறி கிடக்குறாங்களே. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டோன்னு சொல்லி ஈசாக்கு வேதனைப்பட்டு கொண்டு கிடக்கிறார். ஆபிரகாம் ஒரு பக்கம் வேதனைப்பட்டு அவரும் முதிர் வாழ்க்கையில, ஈசாக்கு ஒரு பக்கம் கிடக்கிறார், இஸ்மாயில் ஒரு பக்கம் இருக்கிறா. அப்படி மனைவியும் இல்லை, இறந்துருச்சு. அதே போல ஈசாக்கும் மனைவி இல்லை, இறந்துருச்சு. என் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சா அப்படி. ஆனா அவர்களுக்கு தீர்க்காயுசை கொடுத்து ஒரு குறையில்லாம அவங்க நல் முறையில் அவங்க வாழ்க்கையை முடிக்க வச்சாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போல யாக்கும் தன் மனைவிகளை இழந்திருந்தான், தன் பிள்ளைகளை ஒரு சில பிள்ளைகளை பறிகொடுத்த நிலைமையில இருக்கிறான். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சான். கர்த்தர் அவனை உயிர்க்க பண்ணினார், அவனை சந்தோஷத்தை துளிர்க்க பண்ணினான். ஒரு மகிமையான எதிர்காலத்தை கொண்டு போனாரு. இப்போ பெரிய சாம்ராஜ்யமே, அவன் எகிப்தே அவரை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, பார்வோனை அவன் ஆசீர்வதிக்கிற அளவுக்கு, அவன் யோசேப்பின் தகப்பன் என்ற கனமும் பேரும் புகழும் அவன் தலையில் மேல வந்து அமர்ந்துச்சு. முழு நாடும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிச்சிச்சு. அவன் வாழ்க்கை முடியும் பொழுது அவன் வேதனையோட துக்கத்தோட இழந்ததோட அவன் வாழ்க்கை முடியல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பிள்ளையை இழந்தவன் பிள்ளையை பெற்றுக்கொண்டான். நீ எதை இழந்தியோ அதை திரும்ப பெற்றுக்கொள்ளுவ, அது பல மடங்கா பெற்றுக்கொள்ளுவ. இயேசுவே உனக்கு எல்லாமா இருந்து நடத்துவார். நீ ஒரு நாளும் குறைபட்டு இருக்க மாட்டேன். நீ எதிர்பார்த்த நல்ல வாழ்க்கை வரும். உன் குடும்பத்தால முடியாது, உன் திறமையால முடியாது, உன் படிப்பால முடியாது, உன் பிள்ளைகளாலையும் கணவராலையும் மனைவியாலும் எதிர்காலத்தாலும் சொத்தாலும் முடியாததை கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்தை உண்டுவாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உனக்குன்னு வைச்சிருக்கிறார். உன்னை துன்பப்படுத்துற திட்டம் அல்ல, உன்னை மகிமையா சந்தோஷமா அநேகருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் உன்னை உயர்த்தும் மகா பெரிய திட்டத்தை உனக்கு வச்சிருக்கிறாரு. நீ எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவு உனக்கு வரும். எதிர்பார்த்த நல்ல வாழ்க்கை உனக்கு வரும்.
உனக்கு ஒரு குறைவு இருக்க போறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி அந்த எலும்பு தன்னை போல தேடி வந்து சேர்ந்துச்சோ, கர்த்தர் சொல்ற சபையே, நீ உடைக்கப்பட்டிருக்கலாம், நீ உருக்குலைந்திருக்கலாம், நீ ஒன்றுமில்லாம இருக்கலாம், நீ சிதறடிக்கப்பட்டிருக்கலாம், நீ அற்பமாய் பார்க்கப்பட்டிருக்கலாம், ஒன்று சேர வாய்ப்பில்லை, ஒட்டி சேர்க்க வாய்ப்பில்லை, திரள் ஜனம் கூட வாய்ப்பில்லை, ஒரு பெரிய எழுப்புதல் இந்த சபை பார்க்க வாய்ப்பில்லை என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சபைக்குரிய விசுவாசி, இந்த சபைக்குரிய ஆத்துமகள், இந்த தரிசனத்துக்குரிய ஆத்துமக்கள் இந்த வெள்ளை கோயில் பட்டணத்தில் மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற கிராமங்கள் இருந்து நிச்சயமாய் தேடி வந்து எலும்புகள் கோர்த்து கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல ஊர்களில் இருந்து, சுற்றுப்பட்டு கிராமங்கள் இருந்து இந்த சபைக்கு சொந்தமானவர்கள், இந்த குடும்பத்துக்கு சொந்தமானவர்கள், ஒரே குடும்பத்தை கர்த்தர் ஒன்று சேர்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்துரு சிதறடித்து இருக்கிறான், சத்துரு அதை நிர்மூலமாக்கி இருக்கலாம், அது ஒவ்வொரு அவயங்களும் சிதறடித்து இருக்கலாம், அது ஒன்று சேர விடாதபடி உலர பண்ணி இருக்கலாம், அது உயர்ற்ற நிலைமையில மாற்றி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்று சேரும். அல்லேலூயா. ஒன்று சேரும், ஒன்று சேரும், தேடி வந்து ஒன்று சேரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எலும்புகள் ஒன்று சேரும். உன்னை விட்டு போன உறவுகள் உன்னை தேடி வந்து ஒன்று சேரும். உன்னை பிறந்தல் ஒன்று சேருவாங்க, ஒன்று மில்லட் தள்ளவங்க ஒன்று சேருவாங்க. எலும்புகள் ஒன்றோட ஒன்று இணையும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது நீ தலையாய் இருப்பாய், அப்பொழுது நீ மேலாய் இருப்பாய், அப்பொழுது நீ ஆளுவாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப சிதறி கிடக்கலாம் குடும்பம், உங்க குடும்பம் சிதறி இருக்கலாம், சொந்த பந்த சிதறி இருக்கலாம், சுத்தி இருக்கிற சிதறி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் ஒண்ணு கூடும், ஆனா நீ தான் தலையா இருப்பங்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உன்னை வாளாக்காம, கர்த்தர் உன்னை தலையாக்குவார். நீ கீழாகாமல் நீ மேலாவாய். நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். ஜாதிகளும் கணங்களும் உன்னை கண்டு பயந்து நடுங்குவார்கள், உன்னை தேடி வருவார்கள் என்று சொல்லி உன் கொம்பை கர்த்தர் உயர பண்ணுவார். உன் கொம்பை கர்த்தர் உயர பண்ணுவார். உன் கொம்பை கர்த்தர் உயர பண்ணுவார் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எதிர்பார்த்த நாள் முடிவுங்க, கர்த்தர் தருவாரு. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த எலும்பு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, நமக்கு ஏறக்குறைய 70 வருடமாக இந்த எலும்புகள் உலர்ந்து கிடக்கிறது. இது ஒன்று கூட போகிறது. பல வருடங்களாக எலும்பாய் சிதறி ஒன்றுமில்லாம கிடந்தது. இது ஒன்று கூட போகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ரட்சிக்கப்படாத கூட்டம், உங்க குடும்பம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு வந்து கிறிஸ்துமஸ், நியூ இயர், பண்டிகை, செபம், கொண்டாட்டம், ஆலயம்னா உங்க முழு குடும்பமும் ஒன்று சேர போகிறது. அல்லேலூயா. ஒன்று சேர்ந்து ஆசரிக்க போறீங்க, ஒன்று சேர்ந்து சந்தோஷப்பட போறீங்க, ஒன்று சேர்ந்து பண்டிகையில கொண்டாட போகிறீங்க. எல்லாம் ஒன்று கூட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒன்று கூடுவதோடு நின்று விடாது. ஆவி உள்ள வரும், பரிசுத்த ஆவியானவர் உள்ள வருவார், ஜீவ சுவாசம் உள்ள வரும். அப்பொழுது அபிஷேகத்தினால நிரப்பப்படுவார்கள். அப்பொழுது ஒன்று கூடுவீர்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். செத்த நிலைமையில, மரித்த நிலைமையில நிற்கிற வாழ்க்கையில மாறி எழுந்து காலூன்றி நிற்பீர்கள். விழுந்து கிடந்த வாழ்க்கை, சோர்ந்து கிடந்த வாழ்க்கை, மறைந்து கிடந்த வாழ்க்கை, மறைக்கப்பட்ட வாழ்க்கை எல்லாமே மாறி எழும்பி நிற்பீங்க. எல்லாரும் காணும்படிக்கு ஒரு திரள் சேனை எழும்பி நிற்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ அது யாருன்னு சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே அப்படிங்கிறாரு. இதோ அவர்கள்
அவர்கள் சொல்றாங்களா, எங்க எலும்பு உலர்ந்து போயிருச்சு, எங்க நம்பிக்கை அற்று போயிருச்சு, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, அவ்வளவுதாங்க, எங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு, எங்க எலும்பெல்லாம் உலர்ந்து போயிருச்சு, எங்க நம்பிக்கை இல்லாம போயிருச்சு, நாங்க அறுப்புண்டு போகிறோம், எங்க வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனி ஒரு சுதந்திரம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா. அவங்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கும் நாம நிறைய நேரம் நினைக்கிறோம், அவ்வளவுதான், கதை முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு ஒரு மாற்று வழி இல்லை, அவ்வளவுதான் என் வாழ்க்கை, அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க, இனி என்ன இருக்குது நடக்கிறதுக்குன்னு சொல்லி நம்பிக்கை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. என்ன வேலை செஞ்சு, என்ன சம்பாத்தியம் பண்ணு, என்ன பிரயாசப்பட்டு என்ன இருக்குதுங்க, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சே, இனி திரும்ப எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வருமா, திரும்ப என்னுடைய எதிர்காலம் பிரகாசமா மாறுமா, ஆதி நாட்கள்ல இருந்த மேன்மை போல இஸ்ரவேல் நாட்டுல, சொந்த நாட்டுல திரும்பி போவேனா? இங்க இருக்கிற ராஜாக்களும் அதிகாரிகளும் பெரிய ஆளா இருக்கிறாங்க, அதிகாரம் பெற்றவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே நாங்க அடிமையா சிக்கி கொண்டிருக்கிறோம், எப்படி விடுதலையாகி போவோம், எப்படி சுதந்திரமா நாங்க மறுபடியும் கர்த்தரை ஆராதிப்போம், எப்படி நாங்க சபைக்குள்ள ஆலயத்துக்கு திரும்பி போவோம், எங்களுக்கு தான் ஆலயம் இல்லை, எங்களுக்கு சொந்த நாடு இல்லை, எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, கர்த்தரும் எங்க கூட இல்லாம போயிட்டாரு அப்படி சொல்லி அந்த ஜனங்கள் பேசுறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்க பிரேத குழியை திறந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து நான் என்ன செய்வேன், வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றார், என் ஆவிய உங்களுக்குள் வைப்பேன், நீங்க உயிர் அடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க உயிர் அடைவீங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பி உங்களை எலும்ப பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல உதிக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல வெளிப்படும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொண்டு அதிசயங்கள் நடக்கும். உங்களை கர்த்தர் ஊன்ற கட்டி எழுப்புவார், உறுதியாய் பற்றி பிடிக்க செய்வார். யாக்கோபே, நீ வேரூன்றி பற்றி பிடிப்பாய், உன் சுக வாழ்வு துளிர்க்க ஆரம்பிக்கும், நீ பூ பூப்ப, நீ காய் காய்ப்ப, நீ கனி கொடுப்ப, உலகத்தை தேசத்தில் பல நாள் நிரப்புவ. நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நம்புறவங்க, நான் நம்புறேன்னு சொன்ன கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நம்பிக்கையற்ற நிலை மாறும்படிக்கு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பேர் பற்றி உறுதியாய் பிடிப்ப, பேர் பற்றி உறுதியாய் பிடிப்ப, பேர் பற்றி உறுதியாய் பிடிப்ப, பேர் பற்றி உயர எழும்புவ. ஆமே, உயர எழும்புவ. நீ பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுப்பா, நீ கனி கொடுப்பாய். ஆரோனே, உன் கோல் துளிர்க்கும். வரி இரவல துளிர்த்த கோல், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்ட கோல் எப்படி பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுத்து ஆமே ஆச்சரித்து உண்டு பண்ணினதோ, அதுபோல அளவிடாத மகிமை உன்னிடத்திலிருந்து வெளிப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயமாய் நிச்சயமாய் என் ஜனமே கேள், என் ஜனமே நம்பு, உன்னிடத்திலிருந்து ஆவி அளவில்லாம வெளிப்பட போகிறது. அதை அடைக்க வைத்துக் கொள்ளாதே. அபிஷேகம் வெளிப்பட போகிறது, வல்லமை வெளிப்பட போகிறது, அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம் தாராளமாய் நடக்க போகிறது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இருக்குது. கர்த்தர் தான் இது சொன்னார், கர்த்தரே இது செய்தார் என்று நீ அறிந்து கொள்ளுவேன். நம்பிக்கை உடைய சிறைகளாக அவங்க இருந்தாங்க. அரணுக்கு திரும்புங்க, ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். நீ எதிர்பாருங்க ரெட்டிப்பான நன்மையை, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை, ரெட்டிப்பான அபிஷேகத்தை எதிர்பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையோட இருந்த ஒரு பலவீனமான மனிதனாய் இருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, எலிசா பலவீனம் உள்ள மனிதனாய் இருந்தான். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனுக்கு முடியே இருக்காது. ஏன்னு சொன்னா சரீரத்துல அவன் பலவீனனா இருந்தான், ரொம்ப பலவீனன்.
ஒருத்தங்களுக்கு சத்து குறைவு, ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்கன்னா முதல்ல அவங்க உடம்புல இருக்கிற முடி தான் அதிகம் கொட்ட ஆரம்பிக்கும். எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க பலவீனமாக இருக்கிறாங்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவங்க முடியெல்லாம் உதிர்ந்துடும், அவங்க முடியெல்லாம் கொட்டி போயிடும். காரணம் என்ன? அவங்க உடம்புல சத்து இல்லை, அவங்க உடம்புல தெம்பு இல்லை, அவங்க உடம்புல பலன் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு அடையாளம் தான் அந்த முடிகள் எல்லாம் உதிர்றது. ஆனால் அந்த எலிசாவுக்கு மேலேருந்து கீழே புருவத்திலையும் கிடையாது, மீசையிலும் கிடையாது, தாடியிலும் கிடையாது, தலையிலும் கிடையாது, சொல்லி எல்லாம் உதிர்ந்து போன வண்ணமாக இருக்குது. மிகவும் பலவீனமானவனாய் அவன் காணப்பட்டான். ஆனால் அவன் சரீரத்தில் பலவீனம் இருந்திருக்கலாம், ஆனால் அவன் எலும்புக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னுடைய குருநாதர், என்னுடைய ஊழியக்காரர் சுத்திரம் எலியாவை விட நான் 2 மடங்கு என்ன செய்வேன், அற்புதங்கள் அதிசயங்களை செய்வேங்கிற வைராக்கியம் இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிருவேன், 2 மடங்கு நான் பெற்றுக்கிருவேன். எப்பா நீயே பலவீன, எலியாவோ ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன், நீ ரொம்ப பலவீனப்பட்டவனா இருக்கிறே, எதையும் உன்னால செய்ய முடியாது, உனக்கு அப்படி 2 மடங்கு இல்லை இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, 2 மடங்கு அற்புதங்களை செய்யணும், 2 மடங்கு அபிஷேகத்தை பெறணும், 2 மடங்கு அபிஷேகத்தை பெறுவன் பல ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தான். 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் என்ன செய்து கொண்டிருந்தான்? எலியாவுக்கு கீழே இருந்து காத்து கொண்டிருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய வேலை, எலியாவுக்கு கையில என்ன செய்யணும், தண்ணி வார்க்கணும். அவர் சாப்பிட்டு வெளியிருந்த கைக்கு தண்ணி வார்க்கணும், கை கொண்டு எடுத்து கொடுக்கணும். இந்த எடுபடி வேலையை மட்டும்தான் செய்துக்கிட்டு இருந்தார். பெருசா அவர் பலசாலி பராக்கிரமசாலியெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட பலவீனனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. 2 மடங்கு அபிஷேகம் எனக்கு வேணும். ஆமா, எலியா தீர்க்கதரிசியை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. ஏன்னா யோவான் சானனின் ஆவி எப்படி வைராக்கியம் உள்ளதா இருந்துச்சோ அதுபோல எலியாவின் ஆவியும் வைராக்கியம் உடைய ஆவியா இருந்துச்சு. ராஜாக்களை கண்டு பயப்படாது, ராஜ்யங்களை கண்டு பயப்படாது, இயற்கை கால சூழ்நிலை கண்டு பயப்படாது, எந்த ராஜாக்களையும் எந்த அதிகாரத்தையும் எந்த அந்தகார சக்தியின் வல்லமையும் பயப்படாத ஒரு ஆவிதான் எலியாவிற்குள் இருந்த ஆவி. வைராக்கியம் உள்ள ஆவியா இருந்தது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷன் வானத்திலிருந்து அக்னி இறங்கணும்னு சொல்லி 3 தடவை அக்னி இறக்கினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பழிய பச்சிக்கும்படிக்காகவும் இவரை பிடிக்க வந்த 2 தடவை 50 பேர் பிடிக்க கைது பண்ண வந்தாங்க. வானத்திலிருந்து அக்னி இறங்கட்டும் என்று சொன்னார். அவங்க கைது பண்ண வரல, கூப்பிட வர்றாங்க. அப்படி கூட்டு போய் கைது பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. வானத்திலிருந்து 2 தடவை அக்னி இறங்கி என்ன செய்துங்க, அந்த 50 பேர் பச்சித்து 100 பேரை கொன்று போட்டாங்க. அவ்வளவு வைராக்கியம் உள்ளவன். செபிச்சா மழை நிற்கணும், செபிச்சா மழை வரணும், வானத்திலிருந்து அக்னி இறங்கணும், அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தே ஆகணும், கர்த்தர் தான் தெய்வனும் வைராக்கியமா நிரூபிக்கிறவன். யோவான் சானன் யாருக்கும் பயப்படவில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் எலியாவின் ஆவி உடையவனா இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஆவி அபிஷேகத்தையும் தேவ அபிஷேகத்தை இதை 2 மடங்கா கேட்கிறவன் ஒரு பலவீன ஸ்ட்ராங்கா போல்டா பேசுகிற மனுஷன் போல கூட என்ன செய்யல, தெரியல, ரொம்ப பலவீனத்து போல காணப்பட்டவன் கேட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருத்தர் சொல்றாங்க எலியா 7 அற்புதங்களை செய்ததாகவும், ஒரு சிலர் 8 அற்புதங்களை செய்ததாகவும் சொல்றாங்க. ஆனா அதே 2 மடங்கு அபிஷேகத்தை எலிசா பெறுகிறார். இந்த எலும்புக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, பெறாரு. பெற்று 2 மடங்கு அபிஷேகத்தை அற்புதங்களை செய்யணும். இவர் 7 செஞ்சிருந்தா அவர் 14 அற்புதம் செய்யணும். இவர் 8 என்று சொன்னா என்ன செய்யணும், 16 அற்புதம் செய்யணும். இவர் செஞ்சதை டபுள் மடங்கா செய்யணும். ஆனா எலிசாவோ வியாதிப்பட்டவனா இருந்துதான் மரித்து போனான். வியாதி வந்து மரித்து போயிட்டான். ஆனா ஒரு அற்புதம் செய்யாம குறைவுள்ளவனா இறந்து போனான். எல்லாரும் பார்த்து சொன்னாங்க எலியாவை போல வராதுங்க, இந்த ஊழியக்காரர் 2 மடங்கு அபிஷேகம் பெற்ற மாதிரி தெரியலைங்க, அவன் டபுளா செய்ய வேண்டியதுல ஒரு அற்புதம் அதிசயம் செய்யாம என்ன செஞ்சிட்டாரு, செத்து போயிட்டாரு என்று சொல்லி எல்லாம் அற்பமாய் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்க தேசத்தை பிடிக்கும்படிக்கு இராணுவ தண்டு எதிரி நாடு வருது. வந்த உடனே என்ன செய்றாங்க, ஒரு செத்து போன, அந்த காலத்துல ஒருவன் செத்து போயிட்டான், அவனை அடக்கம் பண்ண தூக்கி கொண்டு போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இராணுவத்தை பார்த்தோன்னே என்ன செய்றாங்க, தூக்கி எங்க போட்டுட்டு போயிடுறாங்க, பக்கத்துல ஒரு கல்லர் இருக்குது, அடக்கம் பண்ண வந்தவங்க என்ன செய்றாங்க, தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தூக்கி போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அந்த உடம்பு உயிரோட எழும்பி வருது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தூக்கி போட்ட கல்லறை எலிசாவின் கல்லறை. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் இந்த காரியங்கள் இருக்குது. வியாதிப்பட்டு மரித்தாண்டு 20வது வசனத்தை எலிசா மரணம் அடைந்தான். அவன் வியாதிப்பட்டு என்ன செய்தான், மரணம் அடைந்தான். கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு, ஒரு மனுஷன் செத்துட்டான், கொண்டு போகிறாங்க. கொண்டு போனால் அவன் என்ன செய்கிறாங்க, மிலிட்ரி இராணுவம் இந்த நாட்டை பிடிக்கிற வரதை பார்த்து பயந்துக்கிட்டு என்ன செஞ்சாங்க, இந்த பணத்தை
இந்த பிணத்தை நாம் அடக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க நம்மளை அடக்கம் பண்ணிடுவாங்க, எதிரி நாட்டுக்காரங்க ராணுவம்னு சொல்லி பயத்தில். இந்த போனால் எப்படி போனால் எனக்கு என்ன, ஏதோ ஒரு கல்லறையை திறந்து தூக்கி என்ன செஞ்சான், போட்டு ஓட்டம் பிடிச்சி ஓடிட்டான். கல்லறைன்னு சொன்னால் கல் இருக்கும், அந்த மலை பாறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த குண்டுகள்லாம் உடைச்சி அந்த கல் பாறையை உடைச்சி அதுக்குள்ளே என்ன செய்வாங்க, அந்த போனத்தை வச்சு கல்லை வச்சு மூடிடுவாங்க. ஏசுநாதரை கல் குகையை தோண்டி உள்ளே வச்சு என்ன மூடினாங்க. அது மாதிரி ஓடி தூக்கிட்டு வர்றான், என்னடா மிலிட்ரி வருது, ஐயோ அம்பா போச்சுன்னு சொல்லி தெர கல்லறையை தூக்கி போடுவில்லைன்னு எவன் போனா என்ன செத்தானது தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடுனான். எலிசா செத்து வருஷம் ஆச்சு. ஆனால் அவன் விசுவாசமும் அவனுடைய வைராக்கியமும் அவனுடைய அக்னியும் குறைஞ்சி போகவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் எலும்புக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் எலும்புக்குள்ள இருந்த விசுவாசம் பற்றி பிடிச்சிச்சு. அவன் செத்துருக்கலாம், அவன் காலம் முடிச்சிருக்கலாம், மாம்சம் அழுகி போச்சு, தோல் முதல் இல்லாம போயிருக்கலாம், ஆமா எல்லாமே ஒன்றுமில்லாம போயிருச்சு. ஆனா எலும்பு இன்னும் வைராக்கியத்தோட தான் இருக்குது. அவனுக்குள்ள எலும்புக்குள்ள இருந்த வைராக்கியம் அபிஷேகம் பற்றி பிடிக்கத்தான் செஞ்சிச்சு. ஏன்னா இல்ல நான் 2 மடங்கு அபிஷேகம் பெற்றவன், என்னுடைய திட்டத்தின் தரிசனத்தை நான் செத்தாலும் முடிக்காம என்ன செய்ய மாட்டேன், செத்த பின்பு நான் என்ன செய்வாத முடிக்காம விடமாட்டேன்னு சொல்லி அவன் கல்லறைக்குள்ள இருந்த எலும்பு பார்த்து கொண்டே இருந்தது, எதிர்பார்த்து கொண்டே இருந்தது. பற்றி எரிகளுடைய அக்னி அவன் எலும்புக்குள்ள இருந்தும் கிரியை செய்ய ஆரம்பிக்கும், அவன் சவ பெட்டிக்குள்ள இருந்தும் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுக்குள்ள அந்த அக்னி பற்றி பிடித்து கொண்டே இருந்தது. போறான், என்ன செய்தான், செத்தவன் உயிரோட எழும்பி வந்தான். எது மேல பட்டான்? எலிசாவின் எலும்புகளில் மேலே. இந்த செத்த போனம் பட்டன் அந்த மனுஷன் உயிரோட எழுப்பிட்டான். செத்த எலும்பும் கூட தரிசனம் இருந்தா, உன்னுடைய அபிஷேகம் இருந்தா, காலங்கள் முடிஞ்சாலும் சரி, வாழ்க்கை ஓட்டம் முடிஞ்சாலும் சரி, ஆமா சுதர அந்த அபிஷேகம் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு செத்து போன ஊழியர்கள் இருக்கலாம், அவர் வாழ்க்கையை முடிச்சு போன ஊழியர் இருக்கலாம், அவங்களுடைய பிரசங்கம் இன்னைக்கு யூடியூப்ல இருக்குது, இன்னைக்கு டிவியில வருது, ஆமாவா இல்லைங்களா? அந்த செத்ததுக்கு அப்புறமா அவங்க பிரசங்கத்தை கேட்டு எத்தனை பேருக்கு சுகம் உண்டாகுது, எத்தனை பேருக்கு அற்புதம் நடக்குது, எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, நீ மரித்த பின்னும் உன் அபிஷேகம் நிக்க போறதில்லை, ஆமே உன் தரிசனம் முடிவடைய போகிறதில்லை. உனக்குள்ள வைக்கப்பட்ட தரிசனம் இந்த பூமி இருக்கும் வரை, கர்த்தருடைய வருகை இருக்கும் வரை என்ன உன் தரிசனமும் நிலைத்து நிற்கும் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் நிலைத்து நிற்கும். ஆமென் சோத்திரம். அந்த வைராக்கியம் பற்றி பிடிக்கும்படி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமில்லை, இன்னும் எத்தனையோ பேர் நாம் சொல்லலாம். லாசரு மரித்து போயிட்டா, அப்படி மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டுக்கிறாங்க. லாசரு மரிக்கிறதுக்கு முன்னாடி மார்த்தாள் மரியாள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இயேசுநாதரை கூப்பிட போயிருக்கோம், ஆட்களை அனுப்பிட்டு போய் சீக்கிரம் இயேசுநாதர் என்ன செஞ்சிருவாரு, உன்னுடைய சிநேகிதர், உன்னுடைய நண்பர், நம்முடைய ரவி, நீ இப்படி படுத்திருக்க சோர்ந்து போயிடாத, என்ன செய்ய இயேசுநாதரை அனுப்பிட்டு கூப்பிட போயிருக்காங்க, கூப்பிட்டுட்டு எங்கே வந்துடுவாங்க, இங்கே வந்தனே உன் வியாதி சுகமாயி நீ உயிரோட எழுப்பிடுவ, பலனா எழுப்பிடுவ, நீ பயப்படாத, நீ இப்படியே உனக்கு எதுவும் ஆயிராதுன்னு சொல்லி யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, லாசர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆட்கொடியும் அனுப்பியிருக்கிறாங்க. ஆட்கொடும் இயேசுநாதரை தேடி அழைக்கிறதுக்கு வராங்க. இவருடைய இறுதி மூச்சு, லாசருடைய இறுதி மூச்சு போற வரைக்கும் இயேசுநாதர் வருவாரு, இயேசுநாதர் வருவாரு, இயேசுநாதர் வருவார், இந்த வியாதியை சுகமாக்குவார். நான் எழும்பிடுவேன், நான் படுத்தபடிக்க இருக்க மாட்டேன், நான் எழும்பிடுவேன், நான் எழும்பிடுவேன், நான் எழும்பிடுவேன், நான் எழும்பிடுவேன்ட்டே இருக்குது. அந்த நினைப்போட அவர் உயிர் போயிருச்சு. யாருடைய உயிர் போயிருச்சுங்க? லாசருடைய உயிர் போயிருச்சு. எப்படி போச்சு தெரியுங்களா? இயேசுநாதர் என்னை எழுப்பிடுவாரு, இயேசுநாதர் என்னை சுகமாக்கிடுவாரு, இயேசுநாதர் என்னை வாழ வைப்பாரு, இப்போ வந்துருவாரு, இப்போ வந்துருவாரு, இப்போ வந்துருவாரு, பெற வந்துருவாரு நினைச்சுக்கிட்டே அப்படியே உயிர் போகுது. மார்த்தாள் மரியாள் கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, கொஞ்சம் பொறுத்துக்க, வந்துருவாரு, இப்போ வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? அவனுடைய எலும்பு, அவனுடைய உயிர், இயேசுநாதர் என்னை திரும்ப இந்த வியாதி படுக்கையை விட்டு எழுப்புவார், எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பார், நம்பிக்கையில அவன் உயிர் போயிடுச்சு. இயேசுநாதர் என்ன செய்றார்? 4 நாள் கழிச்சு வர்றாரு, எல்லாம் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவன் எலும்பு நினச்சிட்டு இருக்கான். அவன் எலும்புக்குள்ள ஒரு உணர்வு, அவன் எலும்பு நினைப்போம், இல்லை இயேசுநாதர் வந்து எழுப்புவார், இயேசுநாதர் வந்து எழுப்புவார், இயேசுநாதர் வந்து எழுப்புவாருன்னு சொல்லி அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இருந்துச்சு. 4 நாள் அந்த எலும்பு கல்லறைகள் வந்து எதிர்பார்க்குது. சரின்னு சொல்லி, அடப்போயா நீ வேற, நீ செத்து போயிட்டேன்னு உனக்கு இன்னும் தெரியலையா,
இப்போ உனக்கு கந்தவர்க்கம் மட்டும் அடக்கம் பண்ணிட்டாங்க, உனக்கு தெரியலையா? எலும்புக்கு மேல இருக்கிற சதை சொல்லுது, மாம்சம் சொல்லுது, நரம்பு சொல்லுது, தோலெல்லாம் சொல்லுது. ஆமா, முடிஞ்சிருச்சு கதை. இப்போ அழுகிற போற, இப்போ நாரிற போற, இப்போ புழு அரிக்க போகுது, இல்லை ஒன்றுமில்லாமல் போக போகுது, நார போகுது, முடிஞ்சிருச்சு. இல்லை எலும்பு சொல்லுது, இல்லை இயேசுநாதர் வந்து எழுப்புவார், இல்லை இயேசுநாதர் வந்து எழுப்புவார், இல்லை இயேசுநாதர் வந்து எழுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ மார்த்தாள் அக்கா சகோதரின்னு சொன்னாங்க, இல்லை நாருமே திறக்காதங்க, நாரிடும். கடைசி நாள் அவன் வரட்டும், இப்போ என்ன செய்ய வேண்டியதில்லை, வர வேண்டாம். விசுவாசா கடைசி நாளில் எழும்பி வருவாங்க. ஆமாம் சோத்திரம் எங்களுக்கு தெரியும், இப்போ வேண்டாம், கல்லை திறக்காத, நாரும் நாரும் நாரும்னா அண்ணா அவ எலும்பு மௌனமாய் சத்தம் விடுகுது கர்த்தருக்கு நேராய். இயேசுநாதர் எழுப்புவார், இயேசுநாதர் வந்து எழுப்புவார், இயேசுநாதர் வந்து எழுப்புவார். இயேசுநாதர் வந்தாரு, எழுப்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். மரித்த பிரேத குழிக்குள்ள இருக்கிறது போல உன் வாழ்க்கை முற்றிலும் சிதலம் அடைஞ்சு அழிந்து போய் நாற்றம் எடுத்தது போல, ஒன்றும் இல்லாம உருக்குலைந்தது போல இருக்கலாம். நரம்பு சொல்லலாம், ஆமை சுத்திர சதை சொல்லலாம், தோல் சொல்லலாம், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி உலகம் சொல்லலாம், டாக்டர் சொல்லலாம், அனுபவத்தில் உள்ளவங்க சொல்லலாம், பெரியவங்க சொல்லலாம், சூழ்ந்திருக்கிறவங்க சொல்லலாம், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம், அந்த அக்னி சொல்லும் முடியல, இயேசுநாதர் எழுப்புவாரு, இயேசுநாதர் எழுப்புவாரு, இயேசுநாதர் எழுப்புவாரு என்று சொல்லி. எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? அல்லேலூயா. நீ எழும்பி நல்லானதுக்கு அப்புறம் மார்த்தாள் மரியாதை சொல்லிருப்பாங்க, என்ன சொல்லிருப்பாங்க? நீ எழும்பி நல்லானதுக்கு அப்புறம் வாய்க்கு ருசியா அவனுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்குறோம், இயேசுநாதரும் வந்துருவாரு, உன்னை சுகமாக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யலாம், நல்லா திருப்தியா சாப்பிடலாம். நீ வியாதி படுக்கலை, இவள் நாள கடற்கரையில் நல்ல சாப்பாடு சாப்பிடல, இல்லை நீ நல்லா ஆயிருவே. இயேசுநாதர் சுகமாக்கி நாம் எல்லாம் சேர்ந்து நல்ல சாப்பாடை சாப்பிடலாம். அதனாலவோ என்னவோ பின்னாட்கள் நம்ம உயிரோடு எழுப்பி ஆண்டவர் கொண்டு போய் அவனோடு கூட சாப்பிட்டாருன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? லாசரோடு கூட இயேசுநாதர் பஸ்கா பண்டிகை கால சமீபத்தில் அவர் பந்தி இருந்தார் என்று வேதவசனம் சொல்லுது யோவானில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ராஜபோஜனம். கர்த்தர் என்ன செய்வாரு? ஒரு கதவை திறந்தா அவன் இருதயத்துக்குள்ள வந்து நான் அவன் கூட போஜனம் பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் கூட இருந்து போஜனம் பண்ணத்தக்கதாக அது திரும்ப நடந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் விசுவாசம் பொய்த்து போகல. உங்க நம்பிக்கை வீணா போகாது. உங்க எதிர்பார்த்த முடிவு அது நன்மையாம் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? மறுபடியும் உங்க சரீரம், செத்து போன சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பித்து எழுப்புவார். செத்து போன வாழ்க்கையை கர்த்தர் உயிரோடே எழுப்ப அவர் போதுமானவராக இருக்கிறாரு. என் ஆவியை உனக்குள்ள, உன் சரீரத்துக்குள்ள நான் அனுப்புகிறேன், உன் குடும்பத்துக்குள்ள அனுப்புகிறேன், உன் சபைக்குள்ள அனுப்புகிறேன், உன்னுடைய எதிர்காலத்துக்குள்ள என் ஆவியை அனுப்புகிறேன். அது உயிரடைய செய்துவிடும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நன்மையை மட்டும்தான் கொண்டு வரும், அது சமாதானத்தை மட்டும்தான் கொண்டு வரும், அது ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கொண்டு வரும், அது மேன்மையும் கணத்தையும் மட்டும்தான் கொண்டு வரும். ஒரு நாள் துக்கத்தையும் துன்பத்தையும் கொண்டு வர போவதே இல்லை. அது நிலைநிற்க விட போவதே இல்லை. நீ உறுதியாய் பற்றி பிடிக்கும்படி கர்த்தர் செய்வார். நன்மையானதை கொண்டு வருகிறார், நன்மைகளை கர்த்தர் கொண்டு வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல திட்டங்களையும் நல்ல வாழ்க்கையும் கர்த்தர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனமே உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் தருகிறார். வியாதி படுக்கையை மாற்றி போடுவார். அவை சஞ்சலங்கள், வருத்தங்களை, அவமானங்களை, நிந்தைகளை, குறைவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவாருங்க. எல்லாம் தேடி வருவாங்க, எல்லாம் ஒன்று கூடுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் ஒன்று கூடுவாங்க, உங்களை தேடி வந்து எல்லாம் ஒன்றிணையும். ஓரிடத்துல மகா சேனையா எழும்பும் ஓரிடத்துல என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிதறி கடற்கரை எல்லாம் ஒன்று சேர்க்கும், ஒட்டு சேர்க்கவும் கர்த்தருடைய ஆவியே இதை செய்கிறது. கர்த்தருடைய ஆவியை ஒன்று கூட்ட போகிறது. எப்படி நோவாவுடைய பேழைக்குள்ள எல்லா உயிரினங்களையும் அழைத்து கொண்டு இழுத்து கொண்டது ஒன்று கூட்டினது, அதே தேவனுடைய ஆவி ஒன்று கூட செய்ய போகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.